இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்கே புதுசாக நடக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 வழியில் நீங்கள் அட்மிஷன் வாங்கலாம். ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1.17 crore அப்படிங்கிறது ஹையஸ்ட் சேலரி. நீங்கள் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சீட் எடுத்து கொடுத்துருவாங்களா அப்படின்னா கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருது, அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃப்ரீ அக்சஸாக நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் பின்னடு கமெண்ட்டாக கொடுத்துருக்குறோம். கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் அதில் கேட்கலாம். எப்போவெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், ஷோர்லி த ஆன்சர் வில் பி கிவன் டு யூ இன் த ரைட் டைம். அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட், ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் SSN, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள் வரிசையில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் பொறியியல் கல்லூரியானது உலகத்தரம் வாய்ந்த என்ஜினியரிங் எஜுகேஷனை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரிக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா, இது வந்து ஷிவ்நாடார் HCL கம்பெனியுடைய ஓன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கூட இந்த கல்லூரியை சொல்லலாம். இந்த கல்லூரியுடைய யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஷிவ்நாடார் யூனிவர்சிட்டி நொய்டா மற்றும் சென்னையில் இருக்குது. ஆனால் அது வந்து தனிப்பட்ட டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கு கீழே வரக்கூடிய இந்த கல்லூரி சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த SSN காலேஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே 2 வழியில் நீங்கள் அட்மிஷன் வாங்கலாம். ஒன்று, நல்ல கட் ஆஃப் வச்சுருந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி த்ரூ கவர்மெண்ட் கோட்டா மூலமாக, அதாவது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதன் மூலமாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதன் மூலமாக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சீட் எடுத்துக்கிட்டு கல்லூரியில் போய் பணத்தை கட்டி ஜாயின் பண்ணுறது. இது வந்து த்ரூ கவுன்சிலிங் வழியாக கவர்மெண்ட் கோட்டாக்கு உள்ளே வருது. இன்னொரு வழி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸ்ட்ரைட்டாக கல்லூரிக்கு போனால் மற்ற கல்லூரிகளை போல் விசிட் பண்ணி அப்படியே அட்மிஷனை போட்டுட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போவே இதற்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் 12th மார்க் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் முழுசாக இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும். இப்போது ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. மேபி IGCSE, IB போன்ற போர்ட்ஸுக்கு வந்து ஆல்ரெடி ரிசல்ட் எல்லாம் வந்துட்டதுனால இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் உங்கள் கையில் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. சரி, இந்த கல்லூரிக்குள்ளே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு உள்ளே போகிறதுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் கொடுக்கப்படுது. உங்களுடைய 10th மார்க் டீட்டெயில்ஸ்லேருந்து உங்களுடைய கம்யூனிட்டியிலேருந்து எல்லா டேட்டாவும் கேட்குறாங்க. இதை தெளிவாக கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கட் ஆஃபின் அடிப்படையில் வந்து உங்களைய காலேஜுக்கு வர சொல்லுவாங்க. நீங்கள் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சீட் எடுத்து கொடுத்துருவாங்களா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணப்படுது. என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணப்படும். அதாவது நம்ம தொன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், என்ஜினியரிங் படிப்பதற்கு மிக 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 பேசிக், நீங்கள் ஒரு என்ஜினியரிங் கல்லூரிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே கட்டாயமாக உங்களிடம் இருக்க வேண்டிய ஸ்கில் அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில். இது இருந்தால் தான் செகண்ட் இயர் முடிகிறப்பவே இப்போல்லாம் இன்டர்ன்ஷிப் ஓரியன்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்ததுனால செகண்ட் இயர் முடிக்கிறப்பவே நீங்கள் ப்ராஜெக்ட்ஸிலிருந்து கோடிங்கிலிருந்து எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கணும். அத்தனைக்கும் வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூடு தான். அப்போது இந்த ஆப்டிடியூட்னு சொல்லப்படக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட 100 மார்க்ஸுக்கு டெஸ்ட் வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அனலிசிஸ் பண்ணி காமிச்சது போல் மறுபடியும் இப்போ கூட காமிக்கிறேன். குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், இது 3ம் வந்து ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெர்பல் எபிலிட்டி, இங்கிலீஷ் எபிலிட்டி, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மொத்தம் 52 டாபிக்ஸையும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. இதற்கான கிராஷ் கோர்ஸ் வந்து வரும் 29ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி விஐடிக்கான கிராஷ் கோர்ஸை ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் நேற்று கூட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிந்தவர்கள் கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப டெட் ஈஸியாக இருந்துச்சு நம்மளுடைய ஆப்டிடியூட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் நாம் வந்து இன்டெப்த்தாக டீச் பண்ணுறது மட்டும் இல்லை, ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து
எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்து மாணவர்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஆன்லைனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுனால இது வந்து எஸ்எஸ்என்னுக்கு மட்டும் யூஸ் கிடையாது. இந்தியாவில் ஐஐடி என்ஐடிக்கு ஈக்குவலான கல்லூரி என்று சொல்லப்படக்கூடிய பிட்ஸ் பிலானிக்கு போகிறதுக்கு பிட்ஸாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் 30 மார்க்குக்கு இந்த ஆப்டிடியூடு கேட்கப்படுது. இதை படிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கில் அப்படிங்கிறது என்ஜினியரிங் யாரெல்லாம் படிக்கலாம் என்று நினைக்கிறீர்களோ அத்தனை மாணவர்களும் கட்டாயமாக இந்த ஸ்கில்லை தெரிஞ்சுக்கிட்டு கல்லூரிக்குள்ளே கால் எடுத்து வைங்க. பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க. கிராஷ் கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு www.aptywings.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா முன்னாடி பாப்அப் விண்டோவில் இது வரும். அதில் கிராஷ் கோர்ஸ் இன்டகிரேட்டட் ஆப்டிடியூட் ட்ரைனிங் ஃபார் 11th and 12th கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி எஸ்எஸ்என் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணி இங்கே ரெஜிஸ்டர் நவ் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டவுட் எது இருந்தால் கான்டாக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறோம். 29ஆம் தேதி இதற்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களைய மெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணி காலேஜுக்கு வர சொல்லி அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதுவும் இந்த ஆப்டிடியூடில் 100 மார்க்குக்கு கேட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, ரெண்டையும் எடுத்து வச்சு பார்த்து உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்கப்படுது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் எங்களுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் வரும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நம்மக்கிட்ட ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எஸ்எஸ்என்னுக்கு இந்த கிராஷ் கோர்ஸை படித்தாங்க. அதிலிருந்து நிறைய மாணவர்கள் ஈவன் அவங்க கட் ஆஃப் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஆப்டிடியூடில் நல்ல மார்க் வாங்கி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டதில் அவங்க ஆஃபர் லெட்டரே நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் வாங்கின ஆஃபர் லெட்டர். இதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 ரூபாய். டே ஸ்காலராக இருக்கிறீங்கன்னா, ஹாஸ்டலாக இருந்தால் அதே தான். டெவலப்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். அதுக்கப்புறம் இதே நீங்கள் டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, டெக்ஸ்ட் புக்கு, ரெக்கார்டு புக் இதுக்கெல்லாம் வந்து 1,25,000 ரூபாய். அதே ஹாஸ்டலாக இருக்கிறீங்கன்னா 1,32,500. ஹாஸ்டலுக்கு பாருங்கள், ரூம் ரெண்ட்டு ஷேர்டு ரூமுக்கு மட்டும்தான், சாப்பாட்டோடு சேர்ந்து கிடையாது. அதே போல் காலேஜ் காஷ் அண்ட் டெபாசிட் வந்து 5,000 ருபீஸு. ஹாஸ்டல் அட்மிஷன் ஃபீ வந்து 20,000 ரூபாய், நான் ரீஃபண்டபிள். அதே போல் ஹாஸ்டல் ஷேர்டு ரூம் அண்ட் மெஸ் காஷன் டெபாசிட் வந்து 7,500. இது வந்து நீங்கள் முடிச்சு வெளியே வர்றப்ப இந்த 7,500 ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு சாப்பாட்டு ஃபீஸ், அதாவது வந்து மெஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த அமௌண்ட்லேருந்து வரும். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 3,30,000 ப்ளஸ் மெஸ் ஃபீஸ், அதாவது சாப்பாட்டுக்கான ஃபீஸ் வரும். டே ஸ்காலராக இருந்தால் ரவுண்டாக ஒரு 3 லட்சம் ரூபாய் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகம், ரைட்? ஸோ இந்த ஃபீஸ் எவ்வளோ நேரத்தில் பே பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ மாணவர்கள் வந்து எஸ்எஸ்என் அப்படிங்கிற இந்த டாப் மோஸ்ட் காலேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை கட்டாயம் ஏற்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டாப் ரேங்க்டு என்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். பிளேஸ்மெண்ட்டையும் தெளிவாக காமிச்சிருக்கிறோம். கட்டாயம் அந்த வீடியோவும் எல்லாரும் போய் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ 1.17 crore ஹையஸ்ட் பேக்கேஜ். ஆவரேஜ் சேலரி தான் பார்க்கணும். ஸோ இட் இஸ் 10.8 lakhs per annum. ஒன் ஆஃப் த டாப் என்ஜினியரிங் காலேஜஸ். கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸை கட்டாயம் வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் எல்லாத்துக்கும் இது உதவக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். கட்டாயம் இந்த முக்கியமான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் இது போல் நம்முடைய மாணவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.